இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் புக்கில் பேஜ் நம்பர் 2.50 இருக்க சாப்டர் 2 15th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 15th and 18th சம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, 15th சம் பாருங்கள். அசர்டைன் த ப்ராஃபிட் சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 3 lakh, ப்ராஃபிட் அட் 20% ஆஃப் சேல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 3 lakh. ஓகேவா, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ 3 lakh. ஓகேவா, ப்ராஃபிட் அட் 20% ஆஃப் சேல்ஸ். ப்ராஃபிட் எவ்வளோனா 20% ஆஃப் சேல்ஸ். சேல்ஸ் மொத்தம் எவ்வளோ, இதில் 20% ப்ராஃபிட். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா 100 - 20 போட்டுக்கோங்க. 20% தானே ப்ராஃபிட், இது காஸ்ட் ப்ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மீதி எவ்வளோ 80 தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா, அப்போ என்ன பண்ணணும்னா 3 lakh டிவைடட் பை 80 இன்டூ எவ்வளோ ப்ராஃபிட் 20 கேல்குலேட் பண்ணால் 75,000. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, 3 lakh டிவைடட் பை 80 இன்டூ 20 75,000. ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வச்சப்போ 75,000. ஓகேங்களா, ஆன்சர் வந்துருச்சா. இப்போ நம்ம 18th சம் பார்க்கலாம். ஓகேங்களா, 18th சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் ஷீட் போட சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஷீட்டில் ஃபஸ்ட் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கோங்க. காஸ்ட் ஷீட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரைம் காஸ்ட் போடணும். ஓகேங்களா, ப்ரைம் காஸ்ட் போடணும். ஒர்க் காஸ்ட், ப்ரைம் காஸ்ட் ஒர்க் காஸ்ட் இதுக்கு முன்னாடி சம்மில் சொல்லி கொடுத்துருக்கேன். ப்ரைம் காஸ்ட் போட்டால் தான் ஒர்க் காஸ்ட் போட முடியும். அதே மாதிரி ஒர்க் காஸ்ட்டுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று போடணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று போடணும். லாஸ்ட்டில் வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு போடணும். ஓகேங்களா, நான் சொல்லி கொடுக்குறேன். ப்ரைம் காஸ்ட்டில் என்ன வரும் உங்களுக்கே தெரியும். டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ்ஸு, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வரும். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், ப்ரைம் காஸ்ட்டில் ஃபஸ்ட்டு போடுங்க. டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ் இருக்குது. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்கா, இல்லை. அப்போ என்ன பண்ணணும், டைரக்ட் மெட்டீரியல்ஸ் டைரக்ட் வேஜஸையும் ஆட் பண்ணுங்கள். 50,000 15,000 ஆட் பண்ணணும். ஓகேங்களா, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இல்லை. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 65,000. இதுதான் வந்து ப்ரைம் காஸ்ட். ஓகேவா, அடுத்து வந்து ஒர்க் ஓவர்ஹெட் இல்லைனா ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, இதுக்கு கீழே என்ன வரும்னா ஒர்க் சம்மந்தப்பட்டது இல்லை ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது வரும். கொஷினில் ஏதாவது இருக்கா பாருங்கள். ஒர்க்கு, ஃபேக்ட்ரி என்ன ஏதாவது இருக்கா பாருங்கள். ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் இருக்கா, ஃபேக்ட்ரி எவ்வளோ 5,000. ஸோ என்ன போட்டிருக்காங்க, ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 5,000. இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு அதுதான் ஒர்க் காஸ்ட் 70,000. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒன்று போடணும். அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட் இல்லைனா ஆஃபீஸ் ஓவர்ஹெட் சம்மந்தப்பட்டது வரும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல், லேபர் எக்ஸ்பென்சஸ் அது ப்ரைம் காஸ்ட். ஒர்க் இல்லை ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்டது ஒர்க் காஸ்ட். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஆஃபீஸ் ஓவர்ஹெட் இது சம்மந்தப்பட்டது தான் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது இருக்கா, இருக்குது. ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது எவ்வளோ 1000. ஸோ அந்த ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட 1000 எழுதிக்கோங்க. ஒர்க் காஸ்ட்டையும் இதே ஆட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். அதுதான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல். ஓகேங்களா, அடுத்து வந்து செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லாஸ்ட்டில் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்க செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குது 500. ஸோ அந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 500ன்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, 500ன்னு போட்டால் என்ன பண்ணணும், அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் செல்லிங் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் வரதான் நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இவ்வளோ தான் இந்த சம். இதுதான் ப்ரொசீஜர். இதை வச்சு நம்ம அடுத்த சம் போடணும். ப்ரைம் காஸ்ட், ஒர்க் காஸ்ட், காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், காஸ்ட் ஆஃப் சேல். ஓகேங்களா, இந்த சம்மில் ஏதாவது டவுட் பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மோர் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ.